ஸ்ரீ மகாகுருப்யோ நமः. ஹரிः ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். யஸ்யைவ ஸ்புரணம் சதாத்மகமசத் கல்பார்த்தகம் பாசதே சாக்ஷாத் தத்வமசீதி வேதவசசா யோ போதயத்யாஸ்ருதான் சாக்ஷாத் கரணாத் பவேன்ன புனராவృత్తి பவாம்போனிதௌ தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தின் 3வது ஸ்லோகமாக இருக்கு. இந்த ஸ்லோகத்தில் ஆதிசங்கராச்சாரியார் செய்யும் அந்த பிரார்த்தனை தட்சிணாமூர்த்தியை பற்றி நமக்கு சொல்ல வேண்டிய விஷயம், நமக்கு கூட பகிர்ந்துக்க போகிற விஷயம் என்ன என்றால், இப்போ இது வரைக்கும் அந்த மாயையை பற்றி சொன்னார் நம்மளோட சங்கராச்சாரியார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் முக்கியமான இன்னொரு டாப்பிக்கை பற்றி சொல்கிறார். யஸ்யைவ ஸ்புரணம் சதாத்மகமசத் கல்பார்த்தகம் பாசதே சாக்ஷாத் தத்வமசீதி வேதவசசா யோபோத யத்யாஸ்ருதான். இந்த ஸ்லோகங்களில் நம்ம சுற்றி இருக்கும் அந்த பிரபஞ்சம் மாயை என்று சொன்னார் போன ஸ்லோகங்களில். இப்போ நம்ம சுற்றி இருக்கும் விஷயத்தை பற்றி சொல்லலை, நம்மளை பற்றி சொல்கிறாராம் ஆதிசங்கராச்சாரியார். நாம் யார், நம்மளோட உண்மையான அந்த ஆரிஜின் என்ன, நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம், எங்கே சென்று அடைய போகிறோம், நமக்கு இருக்கும் முக்கியமான அந்த அடையாளம், நமக்கு இருக்கும் ஒரே அடையாளம் என்ன, நாம் யார் என்கிற அந்த ஒரு விஷயத்தை, அந்த ஒரு கேள்விக்கான விடையை இந்த இடத்துல சொல்கிறாராம் சங்கராச்சாரியார். இப்படி சொல்லிட்டு இப்பேற்பட்ட ஞானத்தை தட்சிணாமூர்த்தி அருள்கிறார் என்று எப்பயும் போல சொல்கிறாராம். இப்போ இங்கே அவர் சொல்கிற விஷயம், யஸ்யைவ ஸ்புரணம் சதாத்மகமசத் கல்பார்த்தகம் பாசதே சாக்ஷாத் தத்வமசீதி வேதவசசா யோபோத யத்யாஸ்ருதான். அதாவது யார் ஒருவர் இந்த தட்சிணாமூர்த்தியின் திருவடிகளில் விழறாலோ, இந்த தட்சிணாமூர்த்தி தான் எனக்கு குரு, இப்பேற்பட்ட இந்த ஆச்சாரியன் தான் எனக்கு எல்லா ஞானத்தையும் அருள வேண்டும், அந்த ஞானத்தை வைத்து கொண்டால் மட்டுமே என்னால் இந்த கர்ம பந்தத்திலிருந்து விடுபெற்று அந்த பகவானை சென்று அடைய முடியும் என்று யார் ஒருவர் மனதில் நினைக்கிறாரோ, அப்பேற்பட்ட அந்த ஒரு பக்தருக்கு, அப்பேற்பட்ட அந்த சரணாகதி செய்த பக்தருக்கு தத்துவமசி போன்ற அந்த வேத வாக்கியங்களை வைத்து நீ யார் என்பதை உணர்த்துவார் என்று சொல்றார் நம்மளோட ஆதிசங்கராச்சாரியார். இதை நம்மளை பார்த்து சொல்றார் ஆதிசங்கராச்சாரியார். அதனால் நீ ஒரு உண்மையான பக்தனாக இருந்தால், நீ ஒரு உண்மையான அந்த ஒரு யோகியாக இருந்தால், அந்த பகவானை சென்று அடையணும் என்ற ஆசையுடையவனாக இருந்தால், நீ தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடு, அவரையே குருவாக வச்சுக்கோ, அவரையே சேவித்து கொண்டிரு, அவருக்கே பூஜை செஞ்சுரு, அவரையே மனசுக்குள்ள வச்சுக்கோ, அவரின் ஸ்லோகங்களை அவரோட ஸ்தோத்திரங்களே பாராயணம் செஞ்சுட்டு செய்து கொண்டே இருந்தால் அந்த தட்சிணாமூர்த்தி உடனே நமக்கு அந்த ஞானத்தை அருள்வார் என்று சொல்றார். ஞானம் என்று சொல்றாலே அதில் முக்கியமான ஒரு ஞானம், ஒரு எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு என்ன என்று சொன்னால் தத்துவமசி என்று சொல்றார் நம்மளோட சங்கராச்சாரியார். தத்துவம் அசி என்றால் அந்த பரபிரம்மமும் நீயும் வேறல்ல, உனக்கும் அந்த பரபிரம்மத்துக்கும் வேற்றுமை இல்லை, ஒற்றுமை மட்டுமே இருக்கு. அதனால் இதுலேருந்து நமக்கு தெரியாது நம்மளோட உண்மையான அடையாளம். நாம் யார் என்றால் நாமும் அந்த பகவானும் வேறல்ல என்பதுதான் நமக்கு இருக்கும் ஒரே அடையாளம். எனக்கு இந்த உடல் இருக்கு, எனக்கு இந்த உடல் இருக்கு, இந்த உடல் குண்டா இருக்கு, இந்த உடல் ஒல்லியா இருக்கு என்பதெல்லாம் இந்த லோகத்தில் இருக்கும் போதுதான் நமக்கு அடையாளமாக இருக்கே தவிர அதுவும் மாயையின் விளைவாக தான் இருக்கு. மாயையால் தொட முடியாத ஒரு விஷயம் பரம்பிரம்மம். அந்த பரம்பிரமும் நாமும் வேறல்ல என்றால் நமக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா தான் அந்த பரம்பிரமமாக ஜொலிக்கிறது என்று அழகாக ஒரு எக்ஸாம்பிளோட, ஒரு உதாரணத்தோட சொல்றாராம் ஆதிசங்கராச்சாரியா. இப்பேற்பட்ட யத் சாக்ஷாத் குருதே புனராவృత్తి பவேன்ன பவனா போதினோ, அதாவது இப்பேற்பட்ட ஞானம் ஒருத்தருக்கு வந்து விட்டது என்றால் அவர் பவாம் போனிதவ், இந்த பவசாகரம் என்று அழைக்கப்படும் இந்த சம்சார சாகரத்தை கடந்து செல்வார் என்று சொல்றார் நம்மளோட ஆதிசங்கராச்சாரியார். இதை தான் கிருஷ்ணரும் சொன்னார். எப்பேற்பட்ட பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, அவனுக்கு அந்த பிரம்மத்தை பற்றிய, அந்த கடவுளை பற்றிய ஞானம் சிறிதளவு இருந்தால் கூட அந்த பெரிய கடலை போன்றிருக்கும் பாவத்தை, அந்த பாவ கடலை சென்றடைவான், அதை கடந்து செல்வான், பகவானை சென்றடைவான் என்று சொன்னார் நம்மளோட கிருஷ்ணர். அதுதான் இந்த இடத்துல ஆதிசங்கராச்சாரியனும் அழகாக சொல்றார். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த ஒரு இளைஞன் அந்த சிங்கத்தை பார்த்தோன்னா பயத்துல ஓடிண்டே இருக்கானாம். எவ்வளவு தூரம் போறான் என்றே தெரியல, ஆனா ஓடிண்டே இருக்கானாம். ஓடிக்கிட்டே இருக்கும்போது தூரத்துல ஒரு பெரிய ஆலமரம் கண்ணில் படுறதாம் இந்த ஒரு இளைஞனுக்கு.
உடனே சரி அந்த ஆலமரம் இருக்கு, அதுக்கு மேல நம்ம ஏறி உட்காந்துக்கலாம். அதோட கிளைகள்லாம் ரொம்ப திடமாக இருக்கும், அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மேல உட்காந்துருந்தோம்னா இந்த சிங்கத்துக்கிட்டே தப்பிச்சிடலாம். எப்படியோ அந்த சிங்கம் என்ன ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் என்ன வந்து தொல்லை பண்ணும். அதுக்கப்புறம் அதுவே போர் அடிச்சு போயிடும். அதனால நம்ம அங்கேயே போய் உட்காந்துக்கலாம் என்று அந்த இளைஞன் ஓடுறானாம் அந்த ஒரு ஆலமரத்தை நோக்கி. இப்படி ஆலமரத்தை நோக்கி போறான். ஆலமரத்தோட மேல ஏறுறான். அந்த ஒரு கிளைகள் எல்லாம் பிடிச்சிட்டு மேல ஏறுறான். ஏறிக்கிட்டு மேல போய் டாப் மோஸ்ட் கிளையில போய் உட்கார்றானாம் அவன். இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அங்கேருந்து கீழே பார்க்கறானாம் அந்த சிங்கத்தை பார்த்து சிரிக்கிறாராம். ஆஹா இப்ப என்ன பண்ணுவேன், நான் மேலே வந்துட்டேனே, உன்னால எதுவுமே பண்ண முடியாதே என்று அங்கேருந்து அந்த சிங்கத்தை பார்த்து கேலி செஞ்சுட்டு இருக்கானாம் இவன். ஆனால் உடனே அவனுக்கு ஒரு சத்தம் கேட்கிறதாம். சத்தம் கேட்ட உடனே அவன் முகத்துல இருந்த சிரிப்பு காணாமல் போயிடுத்தான். பயம் வர ஆரம்பிச்சுட்டான். அப்படி அவனுக்கு கேட்ட சத்தம் என்ன, அந்த சத்தத்தை போட்டது யார், அதனால அவன் ஏன் பயந்தான்? நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.